ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிக்கனமா இருக்கிறது எப்படின்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து நம்ம இப்படி வாழ முடியலையே, நம்ம இப்படி இருக்க முடியலையேன்னு நிறைய பேத்துக்கு அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. நான் நிறைய சம்பவங்கள கடந்து வந்துட்டேன். நிறைய கஷ்டங்கள தாண்டி வந்துட்டேன். ஒரு கஷ்டம் நமக்கு வருதுன்னா, அதுக்கு அதுக்கு நம்ம நிறைய பாடத்த கத்துக்கிற மாரி இருக்குது. இப்போ நான் சின்ன வயசுலயே 15 வயசுக்குள்ளாரையே நான் நிறைய அனுபவங்களை அனுபவிச்சு வந்ததுனால, லைஃப்னா நம்ம இப்படித்தான் கொண்டு போகணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுலதான் கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க பக்கத்து வீட்டுல ட்ரெஸ் வாங்கி போட்டு அதெல்லாம் எனக்கு அப்பவே ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது, சங்கடமா இருக்கும். எனக்கு எனக்கு போடவே பிடிக்காது. என்னடா இது லைஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன். இது நான் ஏன் இவ்வளவு உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்னா, இன்னும் நிறைய பேர் அவங்க நல்லாதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா புலம்பிட்டே இருப்பாங்க. ஐயோ, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, நான் இப்படி இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க. இப்ப அந்த மாதிரி கஷ்ட காலத்தை கடந்து வந்ததுனால, அடுத்தவங்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டு சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு சூழ்நிலைனாலே என்னன்னு தெரியல. 15, 16 வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டு இந்த டெய்லர் வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு போய், நான் ஹெல்ப்பர் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், டெய்லர் வேலை செய்வேன், நீங்க இந்த மாசம் எனக்கு சம்பளமே தர வேண்டாம் அப்படின்னு எல்லாம் ஒரு தைரியம் தான். ஒரு தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் லைஃப்லங்கிறது என்னோட கருத்து. இப்போ நம்மளால நகை நட்டு எல்லாம் கொடுத்து கல்யாணம் ஆகுற அளவுக்கு வசதி இல்லை அம்மா அப்பாவுக்கு. அப்போ ஒண்ணுமே இல்லாத எங்க வீட்டுக்கார் சைடுமே ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஜீரோ தான். நகை நட்டு நானும் போடல, அவங்களுக்கும் எந்த வசதியுமே இல்லை. பட் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த லைஃப ரன் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஜீரோல இருந்த நாங்க இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம ஒரு குடும்பம் எப்படி நடத்தலாம், நம்மளுக்குன்னு ஒரு வீடு, ஒரு ஒரு பையன், அவனை ஒரு இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வச்சு எனக்கு தேவையான வசதி எல்லாமே இப்போ நான் பெட்டரா இருக்கேன். ஏன்னா இத்தனைக்கும் அதாவது பேக்ரவுண்ட்ல பண சப்போர்ட் யாரும் கிடையாது. அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா பணம்ங்கிறது நாங்க சம்பாதிச்சு எல்லாம் பண்ணதுதான். மாமியார் சைடுலயும் எந்த வசதியும் கிடையாது, அப்பா அம்மா வீட்டு சைடும் எந்த வசதியும் கிடையாது. இது வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நான் சொல்றதை விட என்னோட லைஃப் சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ என்னால தேவையான அளவுக்கு இருக்குது, சம்பாதிக்க முடியுது. ஆனா இது வரைக்கும் வெட்டிங் ஆனிவர்சரிக்காகட்டும், பர்த்டேக்காகட்டும் நான் ட்ரெஸ் அது இதுன்னு எடுத்ததே கிடையாது. நார்மலா நான் ட்ரெஸ் எடுக்கணுமா, எப்போவாது போனா ட்ரெஸ் எடுப்பேன். அது மாதிரி இப்போ நான் ஒரு டெய்லர் தான். பட் நான் நல்லா நினைச்சேன்னா இப்போ saree மட்டும் வாங்கிட்டு பிளவுஸ் நானே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனா அந்த saree வாங்குறதுக்கு கூட நான் பணத்தை செலவு பண்ண மாட்டேன். அதுக்கு பேர் கஞ்சத்தனம்னு எல்லாம் சொல்ல முடியாது, சிக்கனம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஜீரோல இருந்து வரும்போது எல்லாத்தையும் வாங்க வேண்டியதா இருக்கு. வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கணும், பையனை படிக்க வச்சோம், எக்ஸ்ட்ரா ஒரு இடம் வாங்குறது, இது மாதிரி அந்த சேவிங்ஸ்லயே சேவிங்னு கூட சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு இது உருவாக்குறதுக்கே எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு. அதையும் தாண்டி அந்த பக்குவமா என்னன்னு தெரியல. இன்னுமே நான் யாருகிட்டயும் கை நீட்டி ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு என்னால் முடியாது. அதே மாதிரி நான் வேலை செஞ்சாதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்துருச்சு என்னன்னு தெரியல. நான் வீட்டுல இருந்தாலும் என்னால் நிம்மதியா இருக்கவே முடியாது. இந்த 2 மாசமா வீட்டுலதான் இருக்கேன். வீட்லயும் நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலுமே எனக்கு சம்பாதிக்கணும் அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருக்குது. யார் வேலை செஞ்சு நம்ம உட்காந்து சாப்பிட கை நீட்டி நம்ம வாங்க கூடாதுன்னு நினைச்சிட்டாலே லைஃப்ல நம்ம முன்னுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாமே சரி, ஏதோ ஒரு வேலையை பாருங்க. 15,000 ரூபாய் வீட்டுக்கார் கொண்டு வந்தா கூட உங்களால வேலைக்கு போக முடியலன்னா கூட அதுக்குள்ள இப்ப நிறைய மோட்டிவேஷன் ஃபீஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய நீங்க நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு நல்லா இருக்கணும், நாளைய பத்தி யோசிக்க கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம
அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நம்மளுக்கு சிக்கனமா ஒரு ஒரு ரூபாய்க்கு கணக்கு போட்டு வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸா வர முடியும். ஏன்னா நம்மலாம் மிடில் கிளாஸ். அதாவது இன்னைக்கு வேலை செஞ்சாதான் நம்மளால இன்னைக்கு சாப்பிட முடியும் அப்படிங்கும்போது, அந்த மாரி வாழ்க்கையில சேவிங்ஸ் எல்லாம் பண்ணாம எல்லாம் இருக்க முடியாது. ரூ. 15,000 வாங்குனீங்கனாலும், அதுக்கு தகுந்த மாரி ஒரு ரூ. 2,000 ரென்ட்டுக்கு வீடு எடுத்துட்டு வாடகைக்கு, அப்போ அதுல ஒரு ரூ. 2,000 சேவிங்ஸ் பண்ணி ஒரு எல்ஐசி போடுறதோ, இல்ல ஒரு ஜுவல்ஸ் இன்வெஸ்ட் பண்றதோ, இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்பதான் நம்ம லைஃப்ல படிப்படியா ஒரே வாட்டி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். இப்போ சின்ன சின்னதா ஒரு ஜுவல்ஸ் வாங்குறது, ஒரு எல்ஐசி போடுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி அதுல ஒரு இடம் வாங்குறது, அதுல ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன குடிசை நமக்குன்னு வாங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லது. இப்ப குழந்தைங்களுக்காக நம்ம வாழணும், குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும் அப்படி அதெல்லாமே ஓகே தான். குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், குழந்தைங்க கூட விளையாடலாம். ஆனா குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் அவங்க கேள்வி கேட்பாங்க, என்னம்மா. அப்போ அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது ஏதோ ஒன்று பண்ணும்போது ஒரு வீடு நல்லதா இருந்தாதான் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும். இது நம்ம வீடுடா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. அதே நம்ம ரொம்ப உம் வாடகை வீட்டுல இருந்துகிட்டு ரொம்ப கொஞ்சம் கீழே இருந்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு நம்ம வீடு இது ஏன் அதுக்குள்ள ஏன் போறீங்க, இது எங்க அப்பா அம்மான்னு சொல்றது கூட அவங்க கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரி அப்போ சின்ன குழந்தைங்கும் போது அவங்க கூடயே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா பெருசானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது சொந்த வீடு இருக்கணும், கொஞ்சமாவது பெட்டரா இருக்கணும் நம்ம லைஃப் அப்படின்னு எல்லா குழந்தையும் எதிர்பார்க்கறது நிறைய உண்டு. அதனால நீங்க எவ்வளவு சிக்கனமா இருந்து குழந்தைங்களுக்காக என்னெல்லாம் சேமிக்கிறீங்களோ அதெல்லாம் சேமிங்க தயவு செஞ்சு. ஆஹ் இல்ல, கண்டிப்பா முடியாதுங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்ச லைஃப்ல நான் இருந்த லைஃப், இப்ப நான் இருக்கிற லைஃப் எல்லாமே ஓகே பெட்டர். இப்போ நான் பெட்டரா இருக்கேன். இருந்தாலுமே நான் வேலையை ஸ்டாப் பண்ணல. நம்ம எவ்வளவு போனாலுமே நம்ம வேலைக்கு போயிட்டே இருக்கணுங்க. உட்கார்ந்துகிட்டு 2 மாசமா நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன், சரி ஓரளவுக்கு வீடாச்சு, பையனை +2 வரைக்கும் முடிச்சாச்சு, கொஞ்சம் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எல்லாம் என்னால எடுக்க முடியல. ஏன்னா அப்போ அதுக்கு சிக்கனமா தான் இருக்கிற எப்பவும். ஆனா அதுக்கு உண்டான செலவு வந்துகிட்டே இருக்கும். இப்போ அவனுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம்கள் இருக்கும். யாருமே வருத்தப்படாதீங்க. லைஃப்ல வீட்டுல இருக்கிற லேடிஸ் கூட நம்ம ஒரு ஏதோ ஒரு வேலையை பார்த்து அட்லீஸ்ட் வீட்டு செலவுக்காவது நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைஃப்ல உங்க வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவா இருங்க. அப்புறம் வீட்டுல காசு இருக்கா இல்லையான்னு பாக்குறத விட்டு எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு சண்டையெல்லாம் போடாதீங்க. 2 பேர் சேர்ந்து பேசி நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் முன்னுக்குன்னு யோசிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.